இதோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா 470 ஸ்கொயர் ஃபீட் வரும். பில்டிங் பார்த்தீங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் வரும். 470 ஸ்கொயர் ஃபீட் பார்த்தீங்கன்னா லேண்டு. பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் வரும். ஸோ ஒரு 2 BHK ஹவுஸு ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு கிழக்க பார்த்து அமைஞ்ச வீடு. ஒரு 24 ஃபீட்டில் தான் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டி லேட்டில் இந்த வீடு அவைலபிளாக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. 2 வீடு ஆக்சுவலாக ஒரு வீடு முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு வீடு தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ 50 lakhs தான் CMD அப்ரூவ்டு. நம்ம லோன் வேணாலும் 80% லோன் பண்ணி கொடுத்துடலாம். சம்பு செப்டி டேங்க்கு ரெண்டுமே நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் பார்த்திங்கன்னா மெயின் டோர் பார்த்திங்கன்னா ஒரு தீக்கூட்டில் நல்ல ஒரு அழகான டிசைனில் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் அதுக்கான மெயின் கேட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. கீழே போனீங்கன்னா ஒரு பேசிஸான ஹால் கிடச்சிரும் உங்களுக்கு. ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 12க்கு 11 சைஸில் உங்களுக்கு நல்ல ஒரு பேசிஸான ஹால் கிடச்சிரும். ஹால்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாத்ரூம் வந்துடும். ஒரு காமன் பாத்ரூம் ப்ளஸ் கிச்சனும் ஒரு நல்ல சைஸில் கிடச்சிரும் உங்களுக்கு. ஒரு 8க்கு 7 சைஸில் ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி உங்களுக்கு டைரெக்டாக கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்கோம். அதே போல் கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி பார்த்திங்கன்னா PVCயில் நம்ம வந்து கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ வந்து எல்லாமே ரெடி டு மூவ்லே அவைலபிளாக இருக்குது இந்த வீடு. மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா 50 lakhsன்றது உங்களுக்கு பல்லாவரத்தில் அப்பார்ட்மெண்ட்ஸ் ரேட்டு தான் வரும். ஆனால் இது பார்த்திங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸே நம்ம தரோம். நல்ல ஒரு அழகான டிசைனில் நல்ல ஒரு ஹைட்டான பேஸ்மெண்ட்டில் இந்த வீடு. அதுவும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைட் ஆக்சுவலாக உங்களுக்கு VGN லைட்லேயே இந்த வீடு இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. அதே போல் மேலே போனீங்கன்னா 2 பெட்ரூம் வந்துடும். ஸ்டெப்புக்கு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கிரானைட்டு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். மேலே 2 பெட்ரூமு, ஒரு பெட்ரூமில் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துடும். ஸோ அந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்திங்கன்னா அது 12க்கு 11 சைஸில் இந்த பெட்ரூம் கிடச்சிரும். ஸோ இந்த பெட்ரூம்லேருந்து நீங்கள் அப்படியே டெரஸுக்கு மேலே போகலாம். இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே ஃபுல்லாக கபோர்டில் ஃபுல்லாகவே உங்களுக்கு நம்ம PVCயில் கபோர்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அதே போல் பார்த்திங்கன்னா இது பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பேரிவேர்ஸில் தான் யூஸ் பண்ணுவோம். பேரிவேர்ஸில் உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இது ஒரு பெட்ரூமு. இதோட பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11க்கு 10 சைஸ் வந்துடும். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லி கபோர்டு ஒர்க் வந்துடும் உங்களுக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா ரோடு வியூ பார்த்த மாதிரி உங்களுக்கு ஒரு பால்கனியும் இதில் அமைச்சு கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல ஒரு லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு 50 lakhsல அழகான ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் வியூ. இந்த வியூவில் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். இப்படிப்பட்ட வியூவில் உங்களுக்கு அதுவும் ஹில்ஸு ஏர்போர்ட் வியூவில் அழகாக இருக்குது இந்த வீடு. நீங்கள் மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டு ஃப்ளைட்டு இறங்குறது ஏறுறது எல்லாமே நீங்கள் அழகாக பார்த்து ரசிக்கலாம். அந்த போல் ஒரு வீடு இது. மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த போல் ஒரு வீடு வந்து உங்களுக்கு கனவாக கூட இருக்கும். ஏன்னா 50 lakhsல அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் கிடைக்கும். பட் இப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸே தரோம். ஃப்யூச்சர்லேயே நீங்கள் மேலே பில்ட் பண்ணிக்கலாம். NOCலேருந்து எல்லாமே இது கிளியராக இருக்குது. மேலே இன்னும் ஒரு ஃப்ளோர் கட்டலாம்.